ஜோதிங்க, எங்கள் அக்கா வந்து பல்லடம் திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி காலபைரவன் கோயிலுக்கு போகலாம், சக்தி வாய்ந்த கோயில், எது நினச்சாலும் நடக்கும், நீ வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. எந்த கோயிலுக்குள்ளேயும் உள்ள விட மாட்டாங்க. நானும் எங்கள் அக்கா எல்லாம் வந்தோம். வந்து பாலாபிஷேகம் பண்ணோம். எங்கள் கையாலே பாலாபிஷேகம் பண்ணி உள்ளே கருவறை வரைக்கும் கோயிலுக்குள்ளே எங்களை விட்டாங்க. இது நாள் வரைக்கும் நான் எந்த கோயிலுக்குள்ளேயும் அந்த மாதிரி போய் பாலாபிஷேகம் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது என் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இங்கே வந்ததுனால என்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்துருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கையோடு தான் நான் வந்திருக்கேன். எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த கோயிலில் போய் எது நினச்சி நீ வேண்டுனாலும் நடக்கும், நீ போ, உன் கஷ்டம்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்தோம். நாங்கள் நேராகவே இந்த சாமிஜி நேராகவே பார்த்தோம். அவரை தொட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ணார். நல்லபடியாக நல்லா சந்தோஷமாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எவ்வளோ கஷ்டத்தோடு நான் வந்தனோ, ஆனால் போகிறப்ப மன நிம்மதியோடு போகிறேன். என் கஷ்டத்தெல்லாம் அந்த காலபைரவன் தீர்த்து வச்சிருவாருன்னு நம்பிக்கையோடு போகிறேன். நீங்களும் அதேமாரி பார்க்குறவங்க, அந்த மக்கள் பார்க்குறவங்க எல்லாருமே காலபைரவன் கோயிலுக்கு வந்துருங்க. வந்து நீங்கள் நினச்சது கும்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக காலபைரவன் நம்மளுக்கு நல்ல வழி காட்டுவார். பக்தர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த நாள், திருமண நாள் விழா போன்ற சுப தினங்களில் பைரவ அபிஷேக அலங்காரத்திற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம். அன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயர் மற்றும் நட்சத்திரங்களுக்கு சங்கல்பம் நடைபெற்று மகா பிரசாதம் வழங்கப்படும். வெளியூர் அன்பர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.